மூன்றாம் உலகப் போர் ஆரம்பமா? இஸ்ரேல் சொன்ன அந்த ஒரு வார்த்தை நெதன்யாகு ஓப்பனா அறிவிச்சிட்டாரு. இது வெறும் போர் இல்ல, இது ஒரு புனித பயணம். கவனமா கேளுங்க, இது உலக வரைபடத்தையே மாத்தப் போகுது. இப்போ மத்திய கிழக்கே ரத்த களரியாயிருக்கு. ஆனா இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு நேத்து பேசின பேச்சிருக்கே, அது வெறும் அரசியலே கிடையாது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மெசையா வர்ற வரைக்கும் ஓய மாட்டோன்னு சொல்லியிருக்காரு. மெசையான்னா யாரு? யூத மத நம்பிக்கைப்படி உலகத்தை ரட்சிக்க வர்ற ஒரு தூதர். அதாவது ஜெருசலேம்ல 3வது திருக்கோயில் கட்டுறது தான் இப்போ அவங்க பிளான். இதுக்காகத்தான் ஈரான மொத்தமா தரைமட்டமாக்க துடிக்கிறாங்க. நம்ம ஊர்ல எப்படி கல்கி அவதாரம் பத்தி பேசுறோமோ அதே மாதிரி ஒரு தீவிரமான மதப்போர் இப்போ உலகத்துல நடக்க போகுது. நெதன்யாகு இன்னும் ஒரு படி மேல போய் ஈரான் தலைவர்களுக்கு நேரடி மிரட்டல் விடுத்திருக்காரு. உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கிடையாதுன்னு பச்சையா சொல்லிட்டாரு. ஒரு நாட்டின் பிரதமர் இவ்வளவு ஓப்பனா மிரட்டுறது இதுதான் முதல் முறை. ஈரானில் ஆட்சி மாற்றத்தை நாங்களே கொண்டு வருவோம்னு சீறியிருக்காரு. மதமும் அரசியலும் கலந்த இந்த போர் உலக நாடுகளை 2ஆ பிரிச்சிருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நெதன்யாகு சொல்ற மாதிரி இது ஒரு புனித போரா இல்ல வெறும் ஆதிக்க போரா? கமெண்ட்ல சொல்லுங்க. உண்மை தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா மெசையா வர்றாரான்னு உலகமே பார்த்துட்டு இருக்கு.